அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது மனதுக்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்வது நன்மை. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சப்பழ ஊறுகாவோ அல்லது ஜூஸோ கொடுப்பது உங்களுக்கு பெரிய விரயத்திலிருந்து காப்பாற்றும். மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது முக்கியம். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி திடீரென்று தொந்தரவுகளை கொடுக்கும். வெயில் காலமாக இருக்கிறதுனால் குளிர்ச்சியான விஷயத்தில் எடுக்கின்ற சமயத்தில் 1 முறைக்கு 2 முறை யோசிப்பது நன்மை. அதே போல் அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளணும். தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு யாரோ ஏதோ சொல்கிறதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு வம்பு வழக்குகள் உங்களுக்கு வந்துவிடும். கண்டிப்பாக வைகாசி மாதம் முழுவதுமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும். வைகாசி ஆரம்பிக்கக்கூடிய மாதத்தில் தான் நாம் பேசுகின்றோம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலிருந்து, தொழில் விஷயத்திலிருந்து, வியாபார விஷயத்திலிருந்து, குடும்ப விஷயத்திலிருந்து கோபதாபம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் ஜெயம். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது நன்மைகள் ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எந்த இடமாக இருக்கட்டும், இளைய வயதிலிருந்து வயதானவர்கள் வரை வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது நன்மையான அமைப்பை தரும். முதலீடுகள், நலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற விஷயத்தில் டாக்குமெண்ட்டுகளை 1 முறைக்கு 2 முறை பரிசோதனை செய்து கொள்வது சந்தோஷம், நம்பிக்கை, அனுகூலத்தை ஏற்படுத்தும். மனதில் இருந்த பாரங்கள் குறைப்பதற்காக யாரையும் நம்பி உங்கள் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் கூடாது. தெய்வீக வழிபாடு, தியான வழிபாடு மட்டும் நம்புவதும், உங்கள் நிழலை கூட நீங்கள் நம்பாமல் இருப்பதும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வருடத்திலும் வைகாசி மாதத்தில் விசேஷம்.